எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு தேர்ந்தெடுத்த சிறுகதை புத்தகத்தின் பேர் வந்து ஈசல். அந்த கதையின் பேரும் வந்து ஆன்யா. இது எழுத்தாளர் திப்பு ரஹீம் எழுதினது. சரிங்களா? இந்த கதை வந்து ரஷ்யாவில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ரஷ்யாவில் சோலா அப்படிங்கிற ஊர்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கிறாப்புல. பட் சோலாங்கிறது ஒரு கிராமம், மலை அடிவாரத்துல உள்ளது. பட் இத டாக்டர் வந்து பேர் வந்து அனடோலி. பட் அவர் படிச்சது எல்லாமே எங்கன்னா மாஸ்கோ. ஒரு நகரத்தின் வாழ்க்கையில வாழ்ந்த டாக்டர் ஒரு கிராமத்துல போய் மருத்துவமனை தொடங்குறாரு. சரிங்களா? அது பின்னால ஒரு சில கதைகள் இருக்கும். அந்த மருத்துவமனை தொடக்கத்துக்கு அவங்க தாய் தந்தைகள் வராங்க. அது பெரிய மருத்துவமனை பில்டிங் எல்லாம் கிடையாது. ஒரு வாடகை வீட்டுல வந்து தன்னுடைய மருத்துவமனை தொடங்குறாரு. மருத்துவமனைக்கு முதல் நாள் எந்த ஒரு பேஷண்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா கிராம பகுதி. அப்போ கடைசியா வந்து ஒரு பெண் அங்க வராங்க. அந்த பெண்ணை பார்த்த உடனே உதவியாளர் கூப்பிடுறாங்க. ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்கள உள்ள அனுப்புங்க அப்படிங்கிறாப்புல. பட்டு அந்த உதவியாளர் சொல்றாங்க, அது பேஷண்ட் இல்ல, நமக்கு வந்து சுத்தம் பண்றதுக்கு வந்து ஒரு ஆளை வந்து கேட்டிருந்தோம், அவங்க வந்திருக்காங்க அப்படின்னாப்புல. பட் டாக்டருக்கு கொஞ்சம் சங்கடமா போச்சு. அப்படி அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கிறாரு. உடனே உதவியாளர் கதவை சாத்திட்டு வெளியே வந்து அவளுக்கு சிரிப்பு. டாக்டர் வந்து இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ வெளியே போகணும், நான் கிளம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வராரு. வெளியே வர சமயத்துல அந்த ஊர் மேயர் வராரு. மேயர் வந்தவொடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மேயர் தான் வந்து அந்த ஊரின் மேயர் தான் இவர் இந்த ஊர்ல வந்து மருத்துவமனை அமைக்கிறதுக்கு மிகவும் உதவியா இருந்தவர். உதவி வந்து நல்லா பேசிட்டு கொண்டுட்டு ஆஹ் விசாரிச்சுக்கிறாரு, எப்படி ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு என்ன ஏது எல்லாத்தையுமே சொல்றாரு. பட்டு கேஸ் வரல, அது அவர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் காலங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு 5 மாசம் ஆயிட்டு. நல்ல மருத்துவர். அதனால வந்து மக்களும் வர தொடங்குறாங்க. மக்கள் வந்து பார்த்துட்டு நல்ல கைராசியான டாக்டரா மாறி அங்க நல்ல பிரபலமா வந்து எல்லா மருத்துவரும் அவரோட குணத்துக்கு ஏத்தாப்புல வந்து எல்லாருமே நல்ல கேஸ் வந்து நல்லா பார்த்துட்டு இருக்காப்புல. அப்போ அந்த சுத்தம் செய்த பெண்ணும் வந்து அங்க ரெகுலரா பண்ணிட்டு உடனே அவரை அந்த பொண்ணுக்கு வந்து இவரு மனசுல ஏதோ ஒரு மனசுல ஒரு இது வந்துச்சு. சரிங்களா? அப்போ ஒரு நாள் வந்து கேஸ் வந்து ஒண்ணுமே இல்லை. அப்போ டாக்டர் சும்மா குனிஞ்சு எழுதிட்டு இருக்கும்போது அந்த பெண் அங்க நிற்கும் போது பழைய மாதிரி அங்க நிற்கும் போது பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரியா அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி இருந்தாலும் வேலை ஆட்களா இருக்காங்க, எப்படி போய் பேச அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு ஒரு இது. சரி இருந்தாலும் வெளியே போய் பேசுவோம்ட்டு அவங்கள்ட்ட போய், அம்மா உன்னை பார்த்தா நல்லா படிச்ச பெண்ட மாதிரி இருக்க, நீ ஏன் இந்த சுத்தம் செய்யற தொழிலுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கிறாப்புல. உடனே அவங்க சொல்றாங்க, நான் டிகிரி தான் முடிச்சிருக்கேன். அப்ப ஏமா டிகிரி முடிச்சுட்டு இங்க ஏமா இந்த வேலைக்கு வந்த? இல்ல, எங்க ஊர் வந்து ஒரு மலை அடிவாரம், ஒரு வனம் சார்ந்த பகுதி. எல்லாரும் நான் படிச்ச மக்கள் தான். பட் எங்களுக்கு வந்து வே- வேலை வந்து இங்க வந்து சரியா கிடைக்கிறது இல்லை. ஏன் அரசு வேலையெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு கேட்கிறாப்புல. உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல இது வந்து தனி நாடு கோரிக்கை வந்து இங்க போயிட்டு இருக்கிறதுனால வந்து அரசு எல்லாருமே வந்து எங்களை வந்து ஒரு தேச துரோகமா ஆள் மாதிரி தான் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓ அதனாலதான் இதா? சரி, இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கதான், ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுறாரு. இது போக காலங்கள் போய்கிட்டே இருக்கு. அவரும் வந்து அந்த சுகாதார தொழிலாளி மேல ஒரு அன்பு, இது காலங்கள் வரும்போது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. சரி அப்படி வந்து ஒரு நாள் வந்து கேஸ் இதே போல வந்து கேஸ் இல்லாம ஈவினிங் இருக்கும்போது அந்த பெண்ணும் அந்த உதவியாளரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு வெளியே இருந்து கண்ணாடி வழியா பார்த்துட்டு இவர் அந்த பெண்ணு ஆனியா பேர் வந்து அவ்வளவு அப்படியே ஓவியமா வரைகிறாரு. வரைஞ்சு முடிச்சுட்டு பாக்குறாரு, அவருக்கே சிரிப்பு வந்துட்டு, ஆஹா இது இதா இருக்குன்னு படிச்சுட்டு அந்த பேப்பரை விட்டுட்டு திரும்ப கவிதையா எழுதுறாரு. பட் அங்க வெளியே இருக்க அந்த ஆனியா, அந்த சுகாதார பணியிருக்கிற பெண் ஆனியா, அவர் வந்து டாக்டர் இவங்களை பார்த்துட்டே செய்யறத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதான் இவர் நம்மளை தான் பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவளுக்கும் வந்து டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் ஒரு பெண்ணுங்கும் போது அங்க தெரியுமில்ல, ஒரு ஆள் பார்வை மாறும் போது என்னங்கிறது தெரியுமில்ல. அதே போல அவங்களும் கண்டு காணாம இருக்காங்க. ஒரு இதுல வந்து அந்த ஆண் என்ன செய்தா, டாக்டர் அறைக்குள்ள வந்துடுறா. வந்து, என்ன டாக்டர் என்ன ரொம்ப நேரமா பார்த்து எழுதிட்டு இருக்கீங்களா, என்ன எழுதிருக்கீங்க, கொடுங்க பேப்பரை கொடுங்க அப்படிங்கிறாப்புல. உடனே டாக்டர் மறைச்சு கீழே வச்சிடறாரு அந்த பேப்பரை வந்து. இல்ல ஒண்ணு இல்ல, நான் ஒண்ணு எழுதலையா. இல்ல டாக்டர், நான் உங்களை பார்த்துட்டு தானே இருக்கேன், நீங்க தாங்க. இதான் டாக்டர் ஒரு ஒரு மனசுல லெட்டரை கொடுத்துட்றாரு. லெட்டர் கொடுத்தா டாக்டர் பெரிய கவிஞரோ ஓவியரோன்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, என்னுடைய காதல் தான் அந்த இது அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு வந்து முறைக்கிறா அந்த ஆனியா வந்து. முறைச்ச உடனே டாக்டருக்கு ஒரு மாதிரியா போயிடுச்சு. இல்ல நான் வந்து உங்களை விரும்புறேங்கிற இது சொல்லிடுறாரு. உடனே இந்த ஆனியா சொல்ல, எனக்கு 2 நாள் டைம் வேணும்,
2 நாள் கழிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பட் வெளியே போன ஆனியா 2 நாள் ஆஸ்பத்திரிக்கு வரல, வேலைக்கு வரல. டாக்டருக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. என்னடா இது, நம்ம ஏதோ தப்பா சொல்லிட்டோமோ. ஒரு பயம் இருக்கும்ல, அது உள்ளூர்ல வெளியூர்ல இருந்து உள்ளூர்ல வந்து பார்க்க வந்தா ஒரு பயம், ஒரு இது. இருந்தாலும் வந்து 2 நாள் கழிச்சு ஆனியா வந்து வேலைக்கு வந்துட்டா. ஆனியா வந்து வேலைக்கு வந்து நல்ல புடவையோட வராங்க. வந்து டாக்டர் வந்து கொஞ்சம் மன நிம்மதி. ஆஹா, இவ வந்து ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மனசு வந்துச்சு. அப்போ டாக்டர்கிட்ட வந்து சொல்றான், என்னம்மா நான் உங்கள்கிட்ட சொன்னேன், என்ன ஆச்சு? அப்போ அவங்க கேட்குறாங்க, இல்ல, உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க வந்து நகரத்துல இருந்து இத்தனை கிலோமீட்டர் வந்து தள்ளி வந்து ஏன் இங்க வந்து வேலைக்கு வந்து ஆஸ்பத்திரி வச்சு வேலை பண்றீங்க? அதோட நோக்கம் என்ன அப்படிங்க. இது வந்து என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஏன்னா வந்துட்டு விட்டுட்டு போயிடக்கூடாதுல்ல, ஏதாச்சும் வந்து செஞ்சுட்டு அப்படிங்கிற ஒரு பயம். அப்ப அவர் சொல்றாரு, இல்ல, நான் வந்து மாஸ்கோல காலேஜ் படிக்கும் போது ஒரு பொருளாதாரத்தை பின்தங்கிய மாணவனை என் கூட படிச்சுட்டான். என் கூட இருந்தான், பட் யார்கிட்டயுமே பேச மாட்டான். அவன் பேசாதப்ப வந்து நானும் யாரும் பேசுறதில்ல. பட் ஒரு நாள் வந்து எனக்கு மனசுல அவன்கிட்ட பேசணும் ரொம்ப நாளா உறுத்திட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் மரத்து அடியில இருந்தாப்ல. சரி, மரத்து அடியில் இருக்கப்ப நான் அவரை போய் அந்த பையனை போய் அணுகி, ஏன்பா நீ யார்ட்டுமே பேச மாட்டேங்காத, ஏன், என்ன ஏதுன்னு? இல்ல, நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பகுதியிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு ஏற்று பேச ரொம்ப ஒரு இதா இருக்கு அப்படின்னு. நீ என்னன்னா, இது மாதிரி எங்க பகுதியில வந்து ஹாஸ்பிட்டலே கிடையாது, நாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து போவோம்னா 2 நாள் ஆகும், அதனால அந்த ஊர்ல வந்து சில உயர்ந்த உதவியை கொண்டு தான் நாங்க வந்து காலேஜ் வந்து படிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. அப்படின்னா அவங்க குடும்ப கதையும் சொல்றாப்புல. பட் குடும்ப கதையை வந்து அந்த அப்பா, தங்கச்சி எல்லாத்தையுமே சொல்றாப்புல. பட் இவன் அந்த வந்து சரியா கேட்காம அவனுடைய அந்த பின்தங்கிய கிராமத்துக்கு வந்து கதையை போது கேட்டுட்டு விட்டுறாப்புல. விட்டுட்டு அப்புறம் வந்து அவன் வீட்டுக்கு போயிடுறாப்புல. காலேஜ் முடிஞ்சிச்சு, ஒரு லீவ் வருது. அந்த பையன் போயிட்டு திருச்சி வரவே இல்லை, திரும்ப வரவே இல்லை. திரும்ப வரவே என்னன்னு தெரியல, அது ரொம்ப தள்ளி இருக்குல்ல, அதனால விட்டுட்டாப்புல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தகவல் வருது, அந்த பாம்பு கடிச்சு வந்து அந்த பையன் இறந்துட்டான், அந்த டாக்டருக்கு படிச்ச அந்த பையன் வந்து பாம்பு கடிச்சு இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அப்படிங்கும் போது சரி, அப்போ அந்த ஊர்ல வந்து மருத்துவம் இல்லாம தான் இறந்தான்னு சொல்லி, அதனால தான் அந்த இடத்த வந்து நான் தேர்ந்தெடுத்து இங்க வந்து மருத்துவமனையை வச்சு இந்த ஊர்ல நல்ல பழங்குடி மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் உதவி செய்ய இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டு இவர் ஒரு நல்ல ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி தான். பின்ன வந்து அவரு வந்து அந்த அம்மா வந்து மேற்கொண்டு சில இதை கேட்குறாங்க. ஏன்னா அப்போ அந்த பையன் வந்து சில தகவலை கூட்டி கேட்கும் போது, ஆமா அவங்க வந்து சொன்னாப்ல இத மாதிரி இந்த பையன் அப்படி இருப்பான் அப்படின்ன உடனே, இப்போ சொல்லாம அது வந்து எங்க அண்ணன் தான் அப்படிங்கிறாப்புல அந்த ஆண்யா வந்து. எங்க அண்ணன் தான் வந்து அந்த காலேஜுக்கு நீங்க பார்த்த அந்த பையன் எங்க அண்ணன் தான். உங்க அண்ணன்? ஆமா, எங்க அண்ணன் தான். பாம்பு கடிச்சு எல்லாத்துக்கும் மருத்துவம் பார்க்கணும்னு சொல்லி அங்க மருத்துவம் படிக்க வந்தாரு. பட் அவருக்கே அந்த மருத்துவம் கிடைக்காம இறந்து போயிட்டாங்க ஒரு தகவலை சொல்றாப்புல, பாம்பு கடிச்சு. அப்போதான் அவளுக்கு வந்து நான் வந்து அப்போ எங்க அண்ணனை வந்து நீங்க வந்து தேடலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்பல. அப்போ அந்த அவங்க சொல்றாப்புல, ஆமா, நான் உங்க அண்ணன் நம்ம இங்க வந்த உடனே தேடினேன், யாருக்குமே கேட்டேன், யாருக்குமே எந்த இதுவுமே தெரியல, யாரு என்ன எதுன்னு. அந்த அந்த மலை அடிவார மக்கள்னால வந்து சரியான ஆட்கள்கிட்ட நான் கேட்க முடியல. பட் மேயர்லாம் கேட்டா, அதை விடுங்க சார், நீங்க வந்தீங்களா உங்க இதை பாருங்க, அது தெரியல அப்படிங்கிற சொன்னா தெரியல. பட் நான் உங்க கூட இருக்க, நான் உங்ககிட்ட கேட்காம விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்ல அது எங்க அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுகுறாங்க. விட்டு கண்டிப்பாக வந்து நான் உங்களுடைய இதை வந்து குறைய தூக்கணும். பட் இவளுக்கும் மேற்கொண்டு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வருது. அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு 5 நாள் வீட்டுல இருந்து கூப்பிடுறாங்க, போய் 5 மாசம் 6 மாசம் ஆயிட்டப்பா, நீ வரவே இல்லையா, ஊருக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப. அப்போ அந்த ஆணியோட சொல்றான், நான் வந்து ஒரு 5 நாளைக்கு வந்து 5-10 நாளைக்கு நான் ஊருக்கு போயிட்டு வரேன், அம்மா அப்பாலாம் ரொம்ப தேடுறாங்க. பட் இவளுக்கு ரொம்ப இதாயிட்டு, ஆகா 2 நாள் இருந்ததே நம்ம 2 நாள் அவங்க வந்து லீவ் போட்டு அந்த காதல் சொன்னா 2 நாள் ஹாஸ்பிட்டல் வரல. அந்த ஹாஸ்பிட்டல்ல வரா சமயத்துல 2 நாள் பார்க்காம ஆனியாக்கு அவ்வளவு வந்து ரொம்ப தேடுதலா இருந்துச்சு. அப்போ அவளுக்கு அந்த தேடுதல் தெரியும்ல, அப்போ இவங்க வேற இவ்வளவு நாள் போறாங்களா, அப்ப அந்த 10 நாள் நம்ம எப்படி கழிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே. இல்லாம நான் போயிட்டு வந்து, இல்ல நீங்க வேற பணக்கார வேறீங்களா, ஊருக்கு போறீங்களா, அப்ப அப்பா அம்மா எல்லாம் சொன்னா கேட்பாங்களா, இல்ல அப்பா அம்மா நாங்க வந்து மருத்துவமனை வைக்க போறேன்னு சொன்னா எப்படி சம்மதிச்சாங்களோ, அது போல கண்டிப்பா வந்து அப்பா அம்மா இதையும் சம்மதிப்பாங்க அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்துட்டு தான் போறாப்புல. சரின்னு சொல்லி பயணத்தை வந்து ட்ரெயின்ல ஏத்தி விடுறாங்க. காலையில போய் இறங்கிட்டாப்புல. பட் அடுத்த நாள் டிவியில வந்து ஒரு ஏவுகணை சத்தம் வந்து பயங்கரமா கேக்குது. அப்படிங்கிற ரொம்ப பதறாங்க. எங்கேன்னு பார்த்தா டாக்டருடைய மருத்துவமனை வச்சிருந்தாங்களா சோலாங்கிடம், அங்கதான் ஏவுகணையை விழுந்துட்டு அப்படிங்கும்போது டாக்டர் ரொம்ப பதறிடுறாரு. ஆஹா, நம்ம மருத்துவமனை இருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல. தொடர்பு கொள்றாங்க. உடனே மருத்துவமனைக்கு ராத்திரிக்கு வந்து டெலிஃபோன் செய்யறாரு. மருத்துவமனையில யாருமே டெலிஃபோன் எடுக்கல. ஆஹா, டெலிஃபோன் எடுக்கலையோ, ஒரு நைட் நேரம் யாரும் இருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஏன்னா பின்ன வந்து அடுத்த நாள் காலையில அடிக்கிற, அப்ப யாருமே எடுக்கல. அப்போ ரொம்ப பதட்டம் ஆயிடுறாப்ல.
பார்த்தோம்னா யாருமே எடுக்கலையே. அப்போ அவருக்கு வந்து மருத்துவமனை அப்படிங்கிறத விட்டு விட்டு அந்த ஆனியாவை தான் ரொம்ப தேடுது. ஆனியா என்ன செய்வாங்களோ, எப்படி இருக்காங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. பட் போகணும்னு பார்க்கும்போது நம்ம இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல அங்க எல்லா போக்குவரத்து எல்லாமே தடைப்பட்டுடுச்சு. அந்த ஏரியாக்கு யாரும் போக முடியாத அளவுக்கு வந்து போக்குவரத்து தடை. பின்ன வந்து யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அரசாங்க கட்டளைகள் எல்லாமே தான் ரொம்ப பதறி போறாப்புல. பதறி போற ஆள் ரொம்ப ஒரு பைத்தியமான இதுக்கு வந்துட்டாப்புல ஆனியாவை தேடி. சரி அப்படிங்கிறப்போ ஒரு காலகட்டம் வருது அப்படின்னா வந்து எல்லா வந்து ரஷ்யாவோடனால எல்லாமே ஒரு 15 நாடா பிரிஞ்சிருது. பிரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அப்பவும் திடீர்னு ஒரு அரசு வந்து போடுறாங்க. எல்லா 15 நாடும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு மாதிரி அமைச்சிடுறாங்க. அமைச்சு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எல்லாம் வந்து போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆளு ஒரு ஊருக்குள்ள வந்தா 15 நாள் வந்து தங்கிக்கலாம். அவனத்தோட வந்துட்டு வந்து தங்கிக்கலாம் ஒரு அறிவிப்பு வருது. உடனே டாக்டர் வந்து அவரு அந்த அந்த மருத்துவமனை இடத்துக்கு வந்து உடனே வரணும், ஆனியாவை பார்க்கணும், பேசணும் அப்படிங்கிற ஒரு இதுல உடனே இது பண்ணிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு, அம்மா இப்போ போகாதப்ப கொஞ்ச நாள் இருங்க, இல்ல அதனால இருக்க முடியல, ஆனியாவை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால கிளம்பி வராரு. வந்து பாக்குறாரு, அங்க வந்த உடனே அந்த வந்து இறங்கிறார். அங்கிருந்து அவருடைய மருத்துவமனை இடத்துக்கு போறதுக்கு வந்து எந்த வாகன வசதியும் இல்லை. உடனே ஒரு டூரிஸ்ட் காரை பிடிச்சிட்டு அங்க போறாரு. அங்க போய் பாக்குறாரு, அங்க வந்து அவருடைய மருத்துவமனையெல்லாம் வந்து உடைஞ்சி ஒரு மண்டி போல கிடக்குது. அப்போ ரொம்ப பதட்டமா போயிட்டு அப்ப எங்க பாக்குறாங்க, ஆள் யாருமே இல்ல. அப்போ உடனே தேடுவோம் அப்படின்னு இந்த டிரைவர் சொல்றாரு, சார் இந்த ஊரு ரொம்ப இந்த இதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப பஞ்சமாயி எல்லாமே திருட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ உங்கள்ட்ட ஒரு டாலர் இருந்தாலும் வந்து உங்களை கொண்டுட்டே தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால இங்கிருந்து நகர்ந்துட்டு உங்களுக்கு அதுதான் வந்து சேஃப்டி. நீங்க இருக்கிற அறைக்கு போங்க, அங்க போய் விசாரிச்சுட்டு தகவல் கிடைச்சவொன்னே வாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாப்ப. உடனே வந்து அனடோலியும் வந்து டாக்டர் பேர் அனடோலி, அவரும் திரும்ப வந்து வந்துடுறாரு. வந்தவொன்னு விசாரிக்கும் போது அந்த மேயர் இருக்கார்ல, அந்த மேயரை குறிச்சு ஒரு தகவல் கிடைக்குது. டாக்டர் வந்து அந்த மேயர் வந்து ஒரு இடத்துல வந்து டீ கடை வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. உடனே அங்க போய் பார்த்தவொன்னே பாக்குறா அந்த மேயர் தான். ஒரு டீ பார்த்தோன்னு மேயரை பார்த்தா, சார் என்ன நீங்க என்ன இப்போ வந்து டீ கடை வச்சிருக்கீங்க? ஆமா, அவரு நடந்த கதை எல்லா கதையுமே சொல்றாரு. இதே மாதிரி அவங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த தீவிரவாதிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் பெரிய இதா போயிடுச்சு. பிரிவினவாதிகளுக்கும் அரசாங்கத்தை பெரிய போய் கொண்டு போட்டு எல்லையும் அங்க இருக்கிறாரெல்லாம் கொண்டு சில பேரை வந்து சிறை பிடிச்சிட்டாங்கல்ல, என்னையும் சிறை பிடிச்சிட்டாங்க, என் குடும்பத்தையும் சிறையை பிடிச்சு 1 வருஷம் நாங்க ஜெயில இருந்துட்டு தான் வந்திருக்கோம். வந்தோடனே ஒரு வழி இல்லாம நான் இந்த இடத்துல வந்து டீ கடை வச்சிருக்கேன். அப்ப சாயா கொடுத்தா கேட்கல. இப்ப என் கூட வேலை பார்த்தாங்களா 2 பொண்ணு, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு உதவியாளரும் அந்த ஆண்டலியாவும். இல்ல எனக்கு தெரியல எங்க இருக்காங்கல்ல. பட் அந்த உதவியாளர் வந்து நான் ஒரு சமயம் வந்து ஒரு இடத்துல பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. உடனே தவிர்த்து அந்த உதவியாளர் தேடி போறாங்க. உதவியாளர் தேடி போன உடனே அந்த உதவியாளர் பார்த்து அவங்க வந்து ஒரு ஒரு வீட்டுல வந்து ஜாமான் கழுவிட்டு அது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டு வேலையை பார்த்துருக்காங்க. அப்ப இவங்கள பார்த்தோன்னா, என்ன சார் எப்படி இருக்கீங்க என்ன கேட்கும்போது, நல்லா விசாரிச்சுட்டு என்ன ஆச்சு? ஆமா சார், போர் நடந்துட்டு எங்களையும் காலில் சுட்டுட்டாங்க. நம்ம மருத்துவமனை பின்னாடி தான் வந்து பெரிய கலவரம் நடந்து நம்ம இதே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதாவது ஒரு வழி இல்லாம நான் எங்கேயோ ஓடி வந்து இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அவள்கிட்ட கேட்கிறாப்புல, நீ வந்து ஆன்டியா எங்கேயும் பாத்தியா? இல்ல, அதுக்கப்புறம் யாரு எங்க போனாங்கன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு தகவல். ரொம்ப ஆள் வந்து பைத்தியம் பிடிச்ச போல வந்து ஒரு 10 நாள் ஒரு முடியும் சீவாம தாடி வளர்த்து ரொம்ப இதா போயிடுறாப்புல. அம்மா அப்பாவுக்கு வந்து பையனோட குறிச்சு ஒரு தகவலும் இல்லையே அப்படிங்கிற ரொம்ப பதட்டமா போயிடுது. பதட்டமா போன உடனே அவனை தேடி அம்மா அப்பாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே, எப்பா நீ வா, நம்ம கொஞ்சம் கால இதுல வந்து எல்லாமே சரியாகும். சரியானதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வந்து தேடலாம். இங்க வந்து நிலவரம் சரியில்லை, எல்லாமே கொலை கொள்ளைகள் அதிகமாயிட்டே போகுது, நம்ம இருந்தா நம்மளே கொன்றுவாங்க, நம்மள இருக்க பைசா அடிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி புத்திமதி அவரை கூட்டி ஸ்டேஷன் போறாப்ல, ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் போன உடனே தான் அங்க ஒவ்வொரு ஆளும் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. பிச்சை எடுத்தோன்னா அப்பா வந்து ஒவ்வொரு ஆளையா விரட்டுறாரு. இவர் ஏம்மா விரட்டுறீங்க? நீங்க அப்படியே அப்பா மேல கோவப்படுறாரு. எப்ப அவங்க நம்மள எதுவும் செய்திடக்கூடாது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. அவனுக்கு வந்து அந்த டாக்டருக்கு வந்து என்ன குழந்தை ஊரை விட்டு போக வந்து மனசு இல்லை. அதனால அப்பாவும் வந்து வேற வழியில கோவப்படுறாரு. அப்ப அப்பாவுக்கு இல்லை. அப்போ வந்து கடைசியா வந்து ஒரு பொண்ணு வந்து அப்பாட்ட வந்து வந்து எனக்கு வந்து பைசா வேண்டாம், சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் தாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இறக்கமா கேட்கிறான். அப்பா வந்து துரத்தி விடுறாப்ல. அப்போ டாக்டர் வந்து திரும்ப அந்த பெண்ணை பாக்குறாங்க. பெண்ணை பார்த்தவொன்னே அவர்கிட்ட ஒரு மனசு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அவரும் வந்து ரொம்ப நெளிஞ்சி ரொம்ப முடியெல்லாம் இதாகி பார்த்தவொன்னே தெரியுது அவதான் அவட அந்த அனடோலி, அதோடைய அந்த சுத்தம் செய்தாங்க அந்த அவருடைய. பார்த்தவொன்னே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவனால பொறுக்க முடியல. உடனே அவர் கட்டி அணைச்சு, என்ன அது என்னங்க அவங்க கதையை சொல்றாங்க. அவங்க டாக்டருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆக நம்ம தேடி வந்து கடைசியில நாட்டப்படி எப்படி வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த கதை வந்து ரொம்ப வந்து மனசை பாதிச்சுட்டு. ஏன்னா ஒரு டாக்டர் எப்படியாப்பட்டவங்க, இத மாதிரி ஒரு இது. இதனுடைய கதையுடைய மெயினா ஒரு நிரந்தரமற்ற இடங்களுக்காக எத்தனை துன்பங்கள்.
நன்றாக வாழும் நாடுகளும் கூட இப்படி சின்ன பண்ணமாகி விடுகிறது. வரலாற்றில் ஒவ்வொரு 100-200 ஆண்டுகளுக்கு கூட எந்த நாடும் நினைத்து நிம்மதியான வாழ்க்கையை மக்களுக்கு தருவதில்லை. ஒரு காலகட்டம் வந்து எல்லாமே ஒரு மாதிரியா மாறிட்டு இருக்கு. இப்போ உள்ள காலகட்டம் என் மனசு இந்த கதையை படிச்சோடனே ஏதோ மனசுக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த கதையை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா இதான் இந்த கதையுடைய இது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப சந்தோஷம். நன்றி.